ஹாய் ஹலோ கைஸ், குட் மார்னிங். காலையில் இன்னைக்கு ஏஞ்சாச்சு. இன்னும் சன் வராததுக்கு முன்னாடியே இன்னைக்கு வாக் போயிட்டு வந்துடலாம். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வாக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வரலாம். வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். கிளம்பி நீ ஃபஸ்ட்டு போகலாம். வரியா நீங்களும்? ஆமாத்தியா? சரி, அவனை ட்ரபிள் பண்ண விரும்பல. நம்ம கிளம்ப. பாய். ரொம்ப முடியல. ஆல்மோஸ்ட் 4,600 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டே ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம், அவ்வளோதான். Sun is now only coming. 4,638 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டல் 3 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. இன்னும் அப்படியே திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாதி வழிதான் வந்துருக்கோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்பா இருமல் வேற. அப்பா முடியலப்பா, அந்த மாதிரி இருக்கு. காலெல்லாம் வலிக்குது. சில்லுன்னு இருக்கு இந்த மரத்துக்கு கீழே உட்காருது. அப்படியே விட்டு நான் இங்கே படுத்து தூங்கிடுவேன். காக்காவுக்கு அவங்க பசி காக்காக்கு எந்த டென்ஷனும் இல்லைல்ல. எது கிடைச்சது சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு தண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக பண்ணிக்கலாம். தூங்கிட்டு இருக்கு. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா நம்ம அப்படியே சைடில் போயிட்டோம். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நம்ம வாக் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு ஆசையாக தான் தோணும். அதையும் சாப்பிட்ருவோம். அப்புறம் ஐயோ காலையில் எழுந்துச்சி வாக் பண்ணது வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். நம்மளோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுற பவர் நம்மளுக்கு இருந்தால், அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துடுச்சுன்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அந்த கெப்பாசிட்டி வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். லைக் டெம்ட் ஆகிறதா இருக்கலாம், ஜங்க் ஃபுட்ஸ்க்காக. அது இல்லாமல் மற்ற விஷயம் ஃபோன் பார்க்காம இருக்கணுன்றதுக்காக நானும் ஒரு மாதிரி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படியெல்லாம் நினப்பேன். 1 மணி நேரம் கூட இல்லை, ஒரு 10 நிமிஷம் கூட அந்த மாதிரி இருக்க முடியாது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதே தான். மாற்றினா வெறும் ஒரு விஷயத்த மாற்றினா மட்டும், ஒரு ஹேபிட்டை மாற்றினா மட்டும் எதுவுமே யூஸ் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே நம்ம மாற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளேயே நம்மளால் போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாக் போகும்போது இதெல்லாம் பேசிகிட்டே போனால் நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம்
அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படியே பேசிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, எப்படியா வீட்டுக்கு போயிடணும். வீடு கிட்ட வந்துச்சு. செம்மட்டாங்க அம்மா. எப்படியோ ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 10,000 ஸ்டெப்ஸ், 10,300 ஸ்டெப்ஸ் நடந்துட்டோம். இது வேறு வரவே மாட்டேங்குது. வெறும் 500 கேலரிஸ் தான் பர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்? டோட்டல் 7.5 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கு. 7.5 கிலோமீட்டர்ஸ், 10,000 ஸ்டெப்ஸ். ஒரு நாள் பண்ணவே எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. எப்படி தான் டெய்லி பண்ணுறது தெரியல. போய் குளிச்சுட்டு ஏதோ சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. ஒர்க்கையும் முடிச்சுட்டு இப்போது அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே வந்து கொஞ்சம் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். காலையில் நடந்து போய் வந்ததும் செம்ம வலி. பின்னாடி முதுகெல்லாம் அப்படியே டைட்டான மாதிரி இருக்கு. காலை எடுத்து வைக்கவே முடியல. ரொம்ப நாள் கழிச்சு வாக் பண்ணுறதுனால இவ்வளோ பிரச்சனை. That's it. Bye everyone. Bye bye.